உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். வரும் 5 நாட்களில் உலகத்தினுடைய மருத்துவ சுற்றுலா திட்டம் அதை எந்த அளவிற்கு இந்தியாவிற்கு பெருமை தேடி தரப்போகிறது, குறிப்பாக தமிழகத்திற்கு பெருமை தேடி போகிறது. குறிப்பாக சென்னை த கேபிட்டல் ஆஃப் அண்ட் மேக் ஆஃப் மெடிக்கல் டூரிசம் என்று உலக மக்களால் போற்றப்பட இருக்கின்றது என்ற நல்ல செய்தியை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய 50 ஆண்டுகால அனுபவத்திலே ஒரு சில திட்டங்களை என்னுடைய உரையின் மூலமாக தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தின் சார்பாக ஆல் இந்தியா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் தமிழக மக்களின் சார்பாக தமிழக முதல்வருக்கு இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். சுற்றுலாத்துறை என்ற அமைச்சகம் உங்களிடையே இருக்கின்றது. அதில் மருத்துவ சுற்றுலா என்று தனியாக ஒரு பிரிவை ஏற்படுத்தி அதற்கு அதிகாரிகளை போட்டு சென்னை மாநகரை எப்படி விரிவுபடுத்துகிறீர்களோ அதை போன்று உயர்ந்த ரக மருத்துவமனைகளையும் அதற்குரிய வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு உலகத்தினுடைய 98 நாடுகளுக்கும் உண்மையிலேயே சுகாதார செய்தியாக அவர்கள் நோய் குணமாவதற்கு குறைந்த செலவிலே குணமாவதற்கு தமிழ்நாட்டை விட்டால் வேறு வழி இல்லை, அதுவும் சென்னை மாநகரத்தை விட்டால் வேறு வழி இல்லை என்ற அளவிற்கு இன்றைய தினம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விரைவிலே அதை அவர்கள் செய்து காட்ட வேண்டும். அதை போல் கங்கை கொண்ட அந்த சோழன் எந்த அளவு புகழ் படைத்தானோ வருங்காலத்திலே தமிழகமும் உலகத்திற்கே வழிகாட்டி இருக்கின்றது மருத்துவ சுற்றுலா என்ற அந்த திட்டத்தின் கீழ். ஏனென்றால் இதை விட வேறு எந்த இடத்திலையும் அனுபவமிக்க டாக்டர்களும் திறமை மிக்க நிபுணர்களும் அதற்குரிய கருவிகளும் அதற்குரிய அந்த இடங்களும் தமிழகம்தான் இன்று முதலிடத்திலே இருக்கின்றது என்ற செய்தியினை கூறி இந்த வேண்டுகோளை வைத்து அதை செய்து கொடுக்கின்ற பொற்காலமாக உங்கள் காலங்கள் இருக்க வேண்டும் என்று அன்புடன் தாழ்மையுடன் இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். இப்பொழுது மருத்துவ சுற்றுலாவை பற்றி எந்த அளவிற்கு நான் ஒரு கோடிட்டு காண்ப விரும்புகின்றேன். இந்தியாவினுடைய 28 மாநிலங்களும் 9 யூனியன் டெரிட்டரி மத்தியத்தினுடைய அரசினுடைய பிற யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றது. தினசரி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை சராசரி மக்கள்கள் சென்று பாருங்கள். வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மேகாலயா, மிசோராம், மணிப்பூர் என்ற 8 மாநிலங்களில் இருந்தும் தினசரி வேலை வாய்ப்பை தேடி தமிழகத்திற்கு வருகின்ற மக்கள் ஒரு பக்கம், ஆனால் அதே நேரத்திலே சென்னையை தேடி தங்களுடைய அந்த நோய் பிணிகளுக்காக வேண்டி மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி ஆயிரக்கணக்கில் தினசரி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலே இறங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் தினசரி பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வேலை வாய்ப்பை மட்டும் தமிழகம் தரவில்லை, அவர்களுக்கு உற்சாகமாக அவர்கள் பிடியிலிருந்து விடுதலை அளிப்பதற்கு தமிழகம்தான் ஒரு தலைமை பீடமாக இருக்கின்றது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நான் தமிழகத்திலே வருகின்ற அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையில் குறிப்பிட்ட அந்த செய்தியை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அவர்கள் சிறந்த மருத்துவமனை என்று அகில இந்திய அளவிலே எடுத்து கூறுகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற சென்னையிலே இருக்கின்ற அப்பல்லோ மருத்துவமனை, மியாட் மருத்துவமனை, சிம்ஸ் மருத்துவமனை, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், கோஷ் ஹாஸ்பிட்டல், கிளன் ஈங்கிள்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி, கோஷ் ஹாஸ்பிட்டல், விஜயா ஹாஸ்பிட்டல், வில்ரோத் ஹாஸ்பிட்டல், ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் அண்ட் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல், இப்படி அனைத்து மருத்துவமனைகளும் தரவரிசையில் முதல் தரவரிசையில் இருந்து அவர்கள் கேன்சர் வியாதியாக இருந்தாலும் சரி, இதய நோயாக இருந்தாலும் சரி, அல்லது பிரசவ சமாச்சாரமாக கர்ப்பப்பை நோயாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் நோயாக இருந்தாலும் சரி, மூளை நரம்பு வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது கிட்னி வியாதியாக இருந்தாலும் சரி, குடல் நோயாக இருந்தாலும் சரி, ஈரல் நோயாக இருந்தாலும் சரி, அல்லது எலும்பு நோயாக இருந்தாலும் சரி, ரெடிமேட் ஹாஸ்பிட்டல், ரேலா ஹாஸ்பிட்டல் மற்றும் அனைத்து பெரிய மருத்துவமனைகளில் இன்று குறைந்த செலவிலே
சென்னையில் தான் மருத்துவம் கிடைக்கிறது. அதே அந்த தகுதியுள்ள அந்த சிகிச்சை முறையை தமிழகத்தில் சென்னையில் தான் உங்களால் 5 லட்சம் ரூபாயில் செய்ய முடியும். அனைத்து வசதிகளும் உணவுகளும் கிடைக்கிறது. அதற்கு நாம் முறையாக அதை சீர்படுத்தினால் இந்த மருத்துவ சுற்றுலாத்துறை உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் பெரும் வாய்ப்பாக இருக்கும். எனவே நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, இந்த மருத்துவங்களுடைய தரத்தையும் பார்த்து வருகின்ற நோயாளிகளுக்கு அவர்களுக்குரிய அந்த டிரான்ஸ்போர்ட் வசதி, வாகன வசதி, அதே நேரத்தில் அவர்களுக்குரிய டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள், மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ், சிம் கார்ட்ஸ், கேன்டீன் வசதி, மெடிக்கல் விசா, இமிகிரேஷன், இவை அனைத்தும் சென்னை விமான நிலையத்தில் முறையாக செய்து அங்கு வருகின்ற நோயாளிகளை அன்புடன் வரவேற்று அவருக்கு தேவையான சிகிச்சைகளை செய்து நாம் அனுப்பினேன் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு மட்டுமல்ல, உலகத்தினுடைய 198 நாடு மக்களும் நான் கூறியது போன்று மொழிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு இங்கே கூடுவார்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 2 பில்லியன் என்று 20,000 கோடி என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ சுற்றுலா தமிழக அரசிற்கே 1 லட்சம் கோடியை எதிர்காலத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இத்துறையிலே கவனம் செலுத்துமாறு தாழ்மையுடன் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் முடித்த டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும், இத்துறையிலே ஈடுபாடு உள்ளவர்கள் என்ற முறையிலும், இத்துறையிலே அனுபவமிக்க பேராசிரியர் என்ற முறையிலும் நான் தமிழக அரசை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு குறிப்பை நான் தர விரும்புகின்றேன். இந்த தமிழகத்தை தேடி பல்வேறு நாடுகளிலிருந்து எத்தனை மக்கள் மருத்துவ சுற்றுலாவுக்காண்டி வருகிறார்கள். குறிப்பாக பங்களாதேஷ் நாட்டில் இருந்து 2.5 லட்சம் மக்கள் வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானிலிருந்து 55,681 பேர் வருகிறார்கள். ஈராக் 47,000, மால்தேஸ் 45,000, ஓமன் 28,000, ஏமன் 11,000, உஸ்பெகிஸ்தான் 8,000, எத்தியோப்பியா 7,000, கென்யா 7,000, சூடான். இது எல்லாம் ஒரு அறிக்கை. நான் கொடுக்கின்ற அறிக்கை பல மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையான மருத்துவ சுற்றுலா அந்த திட்டம், தகுதிமிக்க டாக்டர்கள், உயரிய மருத்துவமனைகள், தமிழகத்தினுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீரே இந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். எனவே அகில இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே எதிர்காலத்தில் நோயிலிருந்து விடுதலை தருகின்ற தலைநகராக சென்னை மாறும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். முதல்வர் அவர்களே, உங்களோடு ஒத்துழைப்பதற்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல, நிபுணர்கள் மட்டுமல்ல, மக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் என்று அந்த சர்க்கரை வியாதியினால் பாத புண்ணை நீக்குவதற்காக வேண்டி கோடிக்கணக்கிலே நீங்கள் செலவிட்டு மக்களிடம் அத்தகைய குறைகள் நீக்குவதற்கு பாடுபடுகின்ற நீங்கள் இந்த துறையையும் ஒரு ஸ்டெப் மேற்கொண்டு சென்று தமிழக மக்களை மட்டுமல்ல, உலக மக்களே தமிழகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய வாய்ப்பினை நீங்கள் செய்தால் எதிர்காலம் உங்களை என்றும் நினைவிலே நினைத்து கொண்டிருக்கும் என்று வேண்டுகோளை வைத்து மருத்துவ சுற்றுலாவை நாம் அனைவரும் போற்றுவோம். சென்னை மாநகரை உயர்த்துவோம், தமிழகத்தை உயர்த்துவோம். நமது கலாம் அவர்கள் கூறுவது போன்று எத்துறையாக இருந்தாலும் சரி, வெல்வது இந்தியாவாக இருக்கட்டும் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.